அண்ணா அறிவாலயத்தில் கையொப்பமிட்டு திரு செல்வ பெருந்தகை வித் விசிபிள் சை ஆஃப் ரிலீஃப் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தாளோடு வெளியில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்று மாலை வரைக்கும் பதற்றம் இருந்தது அந்த குழு மத்தியில். பத்திரிகையாளர் சந்திப்புக்கு காங்கிரஸ் குழு தயாராகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு 3 மாத சஸ்பென்ஸ் நிறைவு பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் திமுகவுடனேயே தொடர்கிறது, அண்ணா அறிவாலயம் பக்கமே நிற்கிறது. திரு கிரீஷ் ஷோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர்கள் மூலமா அறிவிக்க ஆயத்தமாகக்கூடிய காட்சி அண்ணா அறிவாலயத்தில். காங்கிரஸ் கமிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலின் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறது. இதுதான் ஒப்பந்தம். ஓகே, போதுமா? சொல்றேன். எங்க அகில இந்திய AICC ஹைகமாண்ட், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி will announce very soon who is a ராஜ்யசபா candidate. ஓகே, நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், என்ன போய் புதுவை பேட்டி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அது புதுவை தலைவர்கிட்ட கேளுங்க. ரைட்? டிலேவே இல்லையே. நாங்க ஒரு முறை டிசம்பர் மாசம் வந்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் கமிட்டி கிட்ட பேசணும் 2 முறை, 3வது முறை. மீதி கட்சியும் 2 முறை 3 முறை வந்தாங்கல்ல, அவங்ககிட்ட டிலேன்னு சொல்ல முடியுமா? தாமதம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியான நேரத்தில் சரியான முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி AICCயும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதன்படியில் இன்று மனநிறைவோடு இருக்கும். ரைட்? மனநிறைவோடு இருக்கும். ரைட்? அதெல்லாம் நாங்க டிசைட் பண்ணுவோம். ஓகே, மனநிறைவோடு இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. புதுச்சேரி preliminary talks have already begun since yesterday. They were just waiting for the official announcement. Sir, they want to answer. From the hello. See, Pondicherry, everything was waiting for the Tamil Nadu arrangements. Since the Tamil Nadu arrangements have done today, formal talks will be done tomorrow about Puducherry. Informally, the discussion has already happened between our PCC president and the MK leaders and other leaders informed. The formal discussion and finalization will happen tomorrow. Yeah, already our PC president has already spoken about everything. So no power sharing, sir. Okay, we will tell you. Right. Thank you very much for all media. Thank you. Right. 28 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் என்று தமிழ்நாட்டில் கூட்டணி உடன்படிக்கை காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையே முடிந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.